எல்லாருக்கும் வணக்கம். இப்ப மொழிபெயர்ப்பாளர் குப்புசாமியை வந்து ஒரு சின்ன நேர்காணல் பண்ண போறேன். முன்னாடி அவரை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரேஷியஸ் ரீடர், ஒரு ஆழ்ந்த வாசிப்புக்கு உரியவர். நிறைய புத்தகங்கள், உலக இலக்கியமும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தார் அவரு. பல வருஷங்கள் அந்த புத்தகத்தை படிக்க படிக்க இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, ஒண்ணு நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம், அல்லது அந்த இலக்கியங்களை வந்து நம்ம மொழிக்கு கொண்டு வரணும்னு நினைப்போம். அதுதான் அவருக்கு நிகழ்ந்தது. அவர் வந்து தாம் படித்த அற்புதமான இலக்கியங்களை தன்னை போன்ற மற்றவர்களும் அதை அனுபவிக்கணும்னு நினைச்சு அதை தன்னோட மொழியில கொடுக்கறதுக்காக அவர் ஆரம்பிச்ச அந்த இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய பயணமா போய்கிட்டு இருக்கு இந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்லி. மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆழ்ந்த வாசகர்னு சொன்னேன். அதோட அவர் வந்து விளையாட்டுத் துறையில ரொம்ப ஆர்வம் கொண்டவர். கிரிக்கெட்டையும் டென்னிஸையும் அவர் வந்து ரொம்ப மிக ஆழமான அறிவு கொண்டவர். அதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லுவாரு. அதே போல இசைன்னு அப்படி எடுத்துக்கிட்டா அவர் வந்து எம்.எஸ். விஸ்வநாதன்லேருந்து ஆரம்பிச்சு இளையராஜாலேருந்து அதுக்கப்புறம் மற்ற உலக இசைகளையும் அவர் வந்து நல்லா அறிந்தவர். அந்த விதத்துல அவருக்கு வந்து இளையராஜா வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு இசைஞர் அப்படின்னு அவர் சொல்வாரு. இளையராஜாவோட ஆகச்சிறந்த ரசிகன் நான் தான் அப்படின்னு சொல்லிக்குவாரு. இதே போல அவர் வந்து இசை, விளையாட்டுத்துறை, இலக்கியம், அது போல அவருக்கு வந்து ஓவியத்திலயும் அவருக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அந்த ஓவியத்துறையில அவர் தொடர்ந்து பயணிக்க முடியாம போனதுக்கு காரணம் அவரோட பணிச்சுமையும், அதுக்கப்புறம் அவர் இலக்கியத்துல வந்துட்டதுனாலே அதுக்கான நேரம் ஒதுக்க முடியாம போயிடுச்சு. ஓவியங்கள் பார்த்தா அவருக்கு வந்து இந்த இந்தியன் இங்க்ல வரையறது, பென்சில் டிராயிங் அண்ட் இந்தியன் இங்க், அது ரெண்டுத்துலயும் ரொம்ப ஒரு மிக அற்புதமான ஒரு ஓவியன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த முகம் யாருக்கும் ரொம்ப தெரியாது. அவருக்கு எல்லாரும் அறிந்த ஒரு முகம் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் மற்றும் சிறந்த விமர்சகர்னு சொல்லலாம். நல்ல ஒரு விமர்சக மரபுல அது வந்து வந்தவர். அதுல வந்து கானாசுவோட விமர்சன மரபை தான் அவர் வந்து தன்னோட ஒரு இதுவா வரித்து கொண்டவர். அது அடிக்கடி சொல்லுவாரு, நான் கானாசு வழி வந்தவன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல வந்து விமர்சகத்துல வந்து ரொம்ப கராரான விமர்சகர். இதனால அவர் பல நண்பர்களை எழுந்திருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து எழுதிட்டு கொண்டு போய் காட்டும் பொழுது முகதாட்சியத்துக்காக கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. முதல் தடவை எழுதிருக்கீங்க, பரவாயில்ல, தொடர்ந்து எழுதுங்க அப்படிலாம் சொல்லாம, இது வந்து ஒரு எழுத்தே இல்லை, இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை, இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சில சமயத்துல நானும் அவர்கிட்ட சண்டையே போட்டிருக்கேன். ஏன் அப்படி கராரா சொல்றீங்க, கொஞ்சம் இதுவா அவங்ககிட்ட எதிர்த்து சொல்லக்கூடாதான்னு சொல்லுவாரு. எடுத்தும் சொல்லுவாரு. ஆனா அதே சமயத்துல என்ன தவறுகன்றத முகத்துக்கு நேரா சொல்லிடுவாரு. முகத்துக்கு பின்னாடி சொல்றது கிடையாது. அதே மாதிரி முன்னுரை அவர்கிட்ட எழுத சொல்லி யாராவது கேட்டாலும் அந்த புத்தகம் தனக்கு ஓப்பில்லாததோ இல்லை தன்னோட கருத்துக்கு இசைவா இல்லாததா இருந்தா உடனே அது வந்து நிராகரிச்சிருவாரு. அதை அவங்ககிட்டே சொல்லிடுவாரு. அந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்கிட்டே சொல்லியிருக்காரு. அதை சில பேர் புரிஞ்சுக்குவாங்க. சரி, இது அவர் சொல்றது வந்து நேர்மையா சொல்றான்னு புரிஞ்சுப்பாங்க. சில பேர் வந்து அதை வந்து ஒரு எதிர்மறையா எடுத்துட்டு தனக்கு இது மாதிரி பண்ணல, எழுதி கொடுக்கலையே அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரி வந்து ஒரு கராரான ஒரு இலக்கியவாதி, விமர்சகர், மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துலயுமே ஒரு கரார் தன்மை உண்டு. அவரோட ரசனையிலயும் அந்த கரார் தன்மை உண்டு. கொஞ்சமும் வந்து அந்த தரம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவர் என்னைக்குமே வந்து ஏத்துக்கிட்டதே இல்லை. இதுதான் அவருடைய இது. இப்போ வந்து அவரை பத்தி நான் சொன்னதை விட அவரு கிட்ட இருந்து நம்ம சில கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கேள்விகள் மூலமா அவர்கிட்ட இருந்து சில வார்த்தைகளை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க இலக்கியத்துறை, மொழிபெயர்ப்பு துறைக்கு எப்போ வந்தீங்க? வருஷம் சொல்ல போனா 2002. நான் மொழிபெயர்ப்புக்கு வந்ததுக்கு காரணம் நம்முடைய இன்றைய பிரதமர், அன்றைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடின்னு சொல்லலாம். அந்த 2002 பிப்ரவரி 27 அந்த கோதரால நடந்த அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சந்தர்ப்பத்துல மே மாசத்துல அவுட்லுக் இதழில் அருந்ததி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரைய நான் மொழிபெயர்த்தது தான் முதல். அதுக்கு முன்னாடிலாம் நீங்க சொன்ன மாதிரி வெறும் வாசகன் மட்டும்தான். அந்த சம்பவத்துல அந்த அருந்ததிராயோட கட்டுரை வெறும் வாசகனாக இருந்த என்னை மொழிபெயர்ப்புக்குள் தள்ளியது. அந்த கட்டுரை தான் என்ன இட் லான்ச்டு இன்டு மை டிரான்ஸ்லேஷன் கரியர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் முதல். அருந்ததி ராய் எனக்கு ரொம்ப அணுக்கமான ஒரு ரைட்டர். அது ஒரு வினோதமான ஒரு விஷயம். அது பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அருந்ததி ராய என்னிடமிருந்து பிரிச்சே பார்க்கவே முடிஞ்சதில்லை. அது
அவங்க நாவலில் வர்ற டைசைகோட்டிக் ட்வின்ஸ் மாதிரியே தோணும். ஆஹ் அது ஒரு வினோதமான ஒரு ஃபீலிங். அது அருந்ததராயும் நானும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சகோதர உணர்வு. அது அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே எனக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒற்றுமை, ஒரே மாதிரி இருக்கிறதா தோணும். அதனால தான் அவங்களுடைய அந்த ஸ்டைல், அந்த தொனி, அவங்க சொல்கிற அந்த நெரேட்டிவ் இது விஷயம் எல்லாத்தையுமே என்னால் டிரான்ஸ்லேஷனில் கொண்டு வர முடிஞ்சது. அந்த அந்த அருந்ததராயோட கட்டுரையை டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே நல்லா தெரிஞ்சது, ஜி குப்புசாமின்ற உடலுக்குள் அருந்ததிராய் தான் எழுதிக்கிட்டு வராங்க அப்படின்றது தெரிஞ்சது. அந்த ப்ராசஸ், அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதன் பிறகு நான் படித்து 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 எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதைகள் அப்படின்னு வச்சுட்டு இருந்ததெல்லாம் அது ஒரு பெரிய கலெக்ஷனாக இருந்தது. அதெல்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணணுன்றதுக்காக படித்ததே கிடையாது. நான் தொடர்ந்து என்னுடைய ஆர்வத்துக்காக படிச்சுட்டு இருந்தது விஷயங்க. இந்த அருந்ததிராயோட டிரான்ஸ்லேஷன் எனக்குள்ள ஒரு பெரிய கதவை திறந்து விட்ட மாதிரி இருந்தது. அதில் இன்னும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த நெருப்பு பற்றிக்குச்சு. அது அது அப்படியே அப்புறம் நான் ஜூலியன் பான்ஸோட மியூசிக் சிறப்புகள், கிராண்டாவில் வந்த சைலன்ஸ், அதுக்கப்புறம் காசுவா ஷிக்ரோ, எல்லாமே எனக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ். அப்புறம் ஏஎஸ் பயட் இவருடைய சிறுகதைகள்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதன் பிறகு அருந்ததிராயோட காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நாவலையே டிரான்ஸ்லேட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. சேகோரா அவனுடைய பயண குறிப்புகள், இது போல் இட் ஹஸ் பீன் அ லாங் ஜேர்னி எவர் சின்ஸ். அடுத்தது வந்து நீங்க மொழிபெயர்க்கும் போது அடிப்படையில பின்பற்ற சில கோட்பாடுகளும் வச்சிருப்பீங்க இல்லையா, அது என்னன்னு சொல்லுங்க. அது சாதாரணமாக சில மாற்ற முடியாத சில கிரவுண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய ரசனை சார்ந்த விஷயம், அவர்களுடைய பார்வை சார்ந்த ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன்றது இது ரொம்ப வழக்கமான இதுதான், ஒரு ஸ்டேல் ஸ்டேட்மெண்ட் தான். மூலத்துக்கு விசுவாசமாக இருக்கணுன்றது அது அதிகமாக விவரிக்க தேவையில்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எஸ், மூலத்தில் இருந்ததோடவோ கூடுதலாவோ குறைச்சலாவோ எந்த வார்த்தையும் சேர்க்கக்கூடாதுன்றதெல்லாம் அது வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம். அதையும் தாண்டி மூலத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. கூடுதலாக சில வார்த்தைகளை சேர்க்காமையும் இருக்கவும் முடியாது. அது எந்த மொழிக்கும் சாத்தியமே இல்லை. நான் இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், எல்லா வார்த்தைகளையும் ஒவ்வொரு சொல்லையும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? அப்படி இல்லை. அதாவது மூலத்தில் இருக்கிறத மாற்றாமல் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு பேசிக் ரூல். அது சொற்களை மொழிபெயர்க்கிறது இல்லை, அந்த விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இல்லாத சொல்லை மொழிபெயர்க்கக்கூடாது இல்லை, இல்லாத விஷயத்தை சொல்லக்கூடாது, கூடுதலாக எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, கூடுதலாக எந்த உணர்ச்சியையும் சேர்க்கக்கூடாது, அதில் சொல்லப்பட்ட உணர்ச்சியை விட்டுடக்கூடாது. இதுதான் இது கிரவுண்ட் ரூல். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. அது இப்போ நான் 2002 இருந்த டிரான்ஸ்லேட்டர் அல்ல நான். இப்போ எனக்கு புரியுது, எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. 2002 நான் ஆரம்பத்தில் மொழிபெயர்த்த பல பிரதிகளை இப்போ நான் பண்ணுறது இருந்தால் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவேன், கொஞ்சம் வேற மாதிரி. அது எப்படின்னா வாக்கிய அமைப்புகளில், அது தட் மீன்ஸ் அது வளர்ச்சின்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் அது நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு எழுத்தாளர் 30 வருஷத்துக்கு முன்னே எழுதின கதையை அப்புறம் எழுதுவாரா அப்படின்ற மாதிரி தான் அது. பார்வைகள் மாறும், நம்மோட மொழியும் மாறும், நம்முடைய தேர்வு, அதாவது தமிழுக்கு கொண்டு வரும்போது தமிழ் இன்றைய தமிழ் வாசகனுக்கு கொண்டு செல்லும்போது எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற பார்வை கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இது எந்த விதத்துலையும் ரைட்டருடைய ஒரிஜினாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. அந்த கதையினுடைய உயிர்ப்பை, அந்த ரைட்டர்னுடைய சோல், அதை இன்னும் சரியாக நம்ம மொழிக்கு கொண்டு வரணுன்றது தான் ஒரு விஷயம். மேபி நான் ஆரம்ப காலத்தில் நான் ரொம்ப கராராக இருந்திருக்கேன்னு தோணுது. அந்த கராருன்றத மற்ற வாசகர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டராக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன்றது தெரியுது. இப்போ நான் கொஞ்சம் இலகுவாயிருக்கேன். என்னோட
மொழிபெயர்ப்புகளை ஊன்றி படிப்பவர்களுக்கு ஒரிஜினலையும் கம்பேர் பண்ணி பார்த்தால் நான் சொல்ற அந்த இலகுத்தன்மைன்றது புரியும்னு நினைக்கிறேன். இந்த இலகுத்தன்மைன்றது சிம்பிளிஃபை பண்றது அல்ல, அது அப்படி இல்லை. நம்ம சொல்ற சில வார்த்தைகள் வேற அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடும், அப்படி கிடையாது. சில விஷயம்லாம் புரிஞ்சுக்கணும், விளக்க முடியாது. அது போலதான். எந்த அடிப்படையில புத்தகங்களை தேர்வு செய்திருக்கீங்க? முதல்ல எனக்கு பிடிக்கணும். எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணவும் முடியாது. எனக்கு பிடிக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது, தமிழுக்கு இது வந்தாக வேண்டும், அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறது. அந்த தமிழுக்கு வந்தாக வேண்டும் நான் நினைக்கிறதுல என்னுடைய பல காரணிகள் இருக்கு. என்னோட ரசனை சார்ந்து தமிழுக்கு இது புதுசு, தமிழ் இலக்கியத்தை ஒரு அடியாவது முன்னகர்த்தி செல்லும் இந்த படைப்பு அப்படின்றது, ரெலவன்ஸ், இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமானது அப்படின்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அது இது வரைக்கும் தமிழில் சொல்லப்படாத ஒரு பார்வை இந்த படைப்புல இருக்கு அப்படின்றது. இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். தாக் சூல்ஸ்டாதோட உடைந்த குடைன்றது அந்த உள்முக பார்வையை தமிழுக்கு சொன்ன ஒரு கதைன்ற அளவில் சொல்லலாம். இப்போ நான் பண்ணியிருக்க அந்த பிரேவ் நியூ வேர்ல்டு, தீரமிகு புது உலகம், இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தப்பாடுடைய நாவல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். பெருமகிழ்வின் பேரவை அருந்ததிராயோடது இன்றைய அரசியலுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு. அதனால் எனக்கு நான் ரொம்ப ரசித்து படிக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் நான் வெறும் பிஜி ஓடவசம் மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்க முடியும். அருந்ததிராயை பற்றி குறிப்பிடும்போது ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அவங்கள அவங்களோட புத்தகத்தை மொழிபெயர்த்த பிறகு அவங்கள பார்த்த அனுபவம் எப்படி இருக்கு, அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கும். அவங்கள நான் பார்த்தப்போ அவங்கக்கிட்ட நான் பேசின அந்த முதல் சந்திப்பில் பேசின விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்கக்கிட்ட அந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் மொழிபெயர்ப்பு அனுபவத்தை சுற்றி இருக்கிற சூழல் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ரொம்ப உணர்ச்சிகரமாக நான் சொல்லிட்டு இருந்தேன். குறிப்பாக அந்த மெட்ராஸ் மெயில் அப்படின்ற அந்த ஒரு சின்ன சாப்டரை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ அவஸ்தையாக இருந்தது. ஒரு சின்ன சாப்டர், ஒரு 4 பக்கம் இருக்கும். அந்த 4 பக்கத்தை எனக்கு மொழிபெயர்த்து முடிக்கிறதுக்கு 10 நாளைக்கு மேலே ஆச்சு அப்படின்னுட்டு நான் சொல்லிட்டு இருந்தப்போ அவங்க பிரமிச்சு போய் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பெரிய கண்ணில் அப்படியே கண்ணீர் துளிர்த்து அப்படியே விளிம்பு வரைக்கும் கரை தட்டி நின்றுந்தது. அது அப்புறம் தான் நானே கொஞ்ச நேரம் தான் நான் உரைச்சது எனக்கு. மை காட், பொது இடத்துல அவங்களோட ஐ ரியலைஸ் தட் ஐ ஹவ் டச்ட் அ ரான் நவ். உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டுமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு நான் வேற சப்ஜெக்ட் மாதிரி நான் போயிட்டேன். அவங்க ஷீ இஸ் அ வெரி பிரேவ் லேடி, ஷீ கண்ட்ரோல்ட் ஹர் செல்ஃப். அந்த எஸ்தான்ற அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது. அதை தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன். அந்த எஸ்தா கேரக்டர் அது எப்படின்னா எனக்கு ஒரு வினோதமான ஒரு ஃபீலிங். அது ஒரு இலக்கிய பிரதி, நான் ஒரு வாசகன்றதை தாண்டி இன் அ பேரலல் வேர்ல்ட் என்னுடைய ஆல்டர் ஈகோ அந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த எஸ்தா வேற யாரும் இல்லை, நானே தான். எனக்கு தெரியாத இன்னொரு உலகத்தில், பாம்புக்கு சொல்கிற மாதிரி இன்னொரு உலகம், எனக்கு அறிமுகமில்லாத இன்னொரு பேரலல் வேர்ல்டில் நடக்கிற கதையில் நானே எஸ்தாவாக இருக்கிற மாதிரி, எஸ்தா தான் நான் தான் எஸ்தா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொன்னேன். அது அவங்க அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்போவுமே குப்புசாமி எஸ்தா பண்ணுவாங்க, இல்லாட்டி எஸ்தா சாமின்னு கூப்பிடுவாங்க. அவங்க தங்களை அருந்ததி ராகேல்னு கூப்பிட்டுப்பாங்க. ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கும் ரைட்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இது ஒரு மாதிரி ஒரு சகோதர உறவுல இருக்கிற ஒரு விஷயம். இது ரொம்ப ஐ திங்க் ஐ எம் a blessed translator. நீங்க மொழிபெயர்ப்புலயே ரொம்ப உங்களுடைய ஓன் செல்ஃபுக்கு, அதாவது உங்களோட சுயத்துக்கு ரொம்ப நெருக்கமா உணர்ந்த ஒரு படைப்பு யாருடையது? அருந்ததிராய்க்கு பிறகு it has always been ரேமன் கார்வர். ரேமன் கார்வர் மேலே எனக்கு இருக்கிற ஒரு பொசசிவ்னஸ் என்னோட நண்பர்கள் மத்தியில் அது ஒரு கேலிக்குரிய விஷயமாக கூட இருக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட், ரேமன் கார்வர் என்னோட ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான ஒரு ரைட்டர். அவரளவுக்கு என் மனசுக்கு நெருக்கமான வேறொரு எழுத்தாளர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அவருடைய
எல்லா சிறுகதைகளையும் நான் தமிழுக்கு கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. அது ரேமன் கௌரவரை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தா இந்த ஒரு இன்டர்வியூ போதாது. நான் நாட்கணக்காக அவரோட ஒவ்வொரு கதைகளையும் என்னால் பேச ஆரம்பிச்சிருவேன். அவருடைய மேதமை என்னன்னா எதையும் வெளிப்படையாக சொல்கிறதே இல்லை. வேற சில காரணங்களுக்காக அவருக்கு ஒரு மினிமலிஸ்ட்னு ஒரு பேர் ஒன்று வந்துருச்சு. அவர் அந்த 3 பேர், ரேமன் கார்வர், ரிச்சர்ட் ஃபோர்ட் அண்ட் டோபியாஸ் உல்ஃப். ஆனால் உண்மையில் அவர் ஒன்றும் மினிமலிசத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவரே இல்லை. அவரோட எடிட்டர் கார்டன் லிஷ் தான் அவரோட கதைகள் எல்லாம் மினிமலிஸ்ட் கதைகளாக சுருக்குனது. ஆனால் அது மினிமலிசமோ நான் மினிமலிசமோ அதையும் தாண்டி அவர் கதைகளில் பெரும்பாலான கதைகள் ஓப்பன் எண்டாக இருக்கும். பல விஷயங்களை வர்ணிக்க மாட்டார். பல விஷயங்களை லேசாக தொட்டு காமிட்டு அப்படியே போயிடுவார். மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கும். அந்த கதையினுடைய அடிநாதமான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப த கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை லேசாக ஒரே ஒரு சொல்லில் மட்டும் ஜஸ்ட் காட்டிட்டு அப்படி போயிடுவார். அவர் ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய ரைட்டர். அவர் சாதாரண அவர் அந்த அந்த எளிமை ரொம்ப ஏமாற்றக்கூடிய எளிமை. ரேமன் கார்வரை படிக்கிறவங்க பல பேர் அவரை அவர் என்ன ரொம்ப சாதாரணமாக கதையை சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. ரொம்ப இன்டென்ஸான ரைட்டர். அவருடைய இன்டென்சிட்டி கதைகளோட அவர் அபூர்வமாக எழுதுன கவிதைகளில் தெரியும். ஒரு அமேசிங் ரைட்டர் அவர். தன்னை அமெரிக்கன் சக்காவோ அப்படின்னு அவர் தன்னை சக்காவனுடைய மறுபிறவி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தார். இருந்தாலும் சக்காவு காட்டிய அதே அளவு இன்டென்சிட்டியை இவர் தன்னோட அமெரிக்கன் பார்வையில் அவர் சொன்ன ஒரு அற்புதமான கலைஞர், அபாரமான ரைட்டர் அவர் தான். மற்றபடி அஃப்கோர்ஸ் ஒரான் பாமுக் எனக்கு ரொம்ப க்ளோஸ். பாமுக்கனுடைய 4 நூல்களை நான் மொழிபெயர்த்திருக்கேன். எனக்கு சான்ஸ் கிடைச்சா அவருடைய எல்லா நாவல்களையும் என் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாமுக், அஃப்கோர்ஸ் முரகாமி, இவங்க எல்லாருமே வெவ்வேறு விதமான ரைட்டர்ஸ் தான். என்னோட ரசனையே ரொம்ப ஒரு ஐ எம் அன் எக்லெக்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரே டைரக்ஷனில் மோனோ டைரக்ஷனல் கிடையாது. எனக்கு எல்லா விதமான ரைட்டிங்கும் பிடிக்கும். அது பிடிக்கும்ன்ற வார்த்தையே எனக்கு சொல்றதுக்கு பிடிக்காது. அது அப்படி இல்லை. அது அதாவது ஒவ்வொரு ரைட்டருனுடைய வியூஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு தான் அது. அந்த மதிப்பில் நம்ம அந்தந்த எழுத்தாளர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எஸ், ரொம்ப தாமதமாக நான் கண்டுகொண்ட ஒரு மிக அற்புதமான ஒரு ரைட்டர், இந்தியன் ரைட்டர் அருண் ஜோஷி. இந்த அருண் ஜோஷி இதுவரை நான் வாசித்த எந்த ஒரு இந்திய எழுத்தாளரை விட பிரம்மாண்டமா விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற ஒரு மனிதர். அதிகமா அறியப்படாத ஒரு ரொம்ப ரெக்ளூசிவ் ரைட்டர். அது நம்ம இந்தியாவினுடைய ஜேடி சாலிங்கர்னு சொல்லலாம் அவரை. அருண் ஜோஷி என்னை மிகவும் பிரமிப்புக்குள்ளாக்குகிற ஒரு ஜீனியஸ். இதுல ஆப்பிரிக்க இலக்கிய சிறுகதைகளை பண்ணிருக்கீங்க நீங்க. அதுல யாரு உங்களை ரொம்ப கவர்ந்தவங்க? ஆப்பிரிக்க இலக்கியம் தமிழ்ல அதிகமா இந்திரன் அறைக்குள் வந்து ஆப்பிரிக்க வானம் அப்படின்ற தொகுப்பை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமா கூட அதிகமா வெளிச்சத்துக்கு வந்துடாத ஒரு விஷயம். அப்புறம் கூகி வாத்தியாங்கோனுடைய சிலுவையில் தொங்கும் சாத்தான் அமரந்தா பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அதிகமா, அதாவது ஐரோப்பிய அமெரிக்க இலக்கியங்கள் தமிழ் இலக்கியத்துக்குள்ள வந்த அளவுக்கு ஆப்பிரிக்க இலக்கியங்கள் வந்ததில்லை. எனக்கு இந்த நைஜீரியன் ரைட்டர்ஸ் மேலே ஒரு பெரிய இது உண்டு. அஃப்கோர்ஸ் சிதைவுகள் அப்படின்ட்டு ஒரு நாவல், சினுவா ஆச்சுபேவோட நாவல் தமிழில் வந்திருக்கு. சினுவா ஆச்சுபே அவர் தான் ஆப்பிரிக்க இலக்கியத்தினுடைய பிதாமகன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், அந்த நைஜீரியாவில் அவருடைய வழித்தோன்றல் அப்படின்ட்டு சினுவா ஆச்சுபேக்கு அடுத்து சிவமந்தா என்கோசி அடிச்சு நான் அந்த சின்ன பொண்ணு அவளை நான் ரொம்ப உரிமையோட நான் பார்க்கலன்னா கூட அவனே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரைட்டர். அவ எழுத வந்த ஆல்மோஸ்ட் உடனேயே என் கண்ணில் பட்டு
என்னை கவர்ந்த ஒரு எழுத்தாளர் ஆயிட்டாங்க. அவங்களுடைய சிறுகதைகள் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் வந்துட்டு இருந்தது. நியூயார்க்கரில் வந்த டுமாரோ இஸ் டூ ஃபார் அந்த கதையை நான் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடிச்சியோட சிறுகதைகளை தேடி தேடி அந்த ஹார்பர்ஸ் மேகசினில் இதுலலாம் அங்கங்கே வந்துட்டு இருந்தது. இணையம் வந்த புதுசு தேடி தேடி பண்ணிட்டு இருந்தப்போ தான் பர்பிள் ஹைபிஸ்கஸ்ன்ற அவரோட முதல் நாவலே வந்தது. அதுக்கப்புறம் ஹாஃப் ஆஃப் த எல்லோ சன் வந்தது. ஸோ ஒரு புது எழுத்தாளர் அப்போ தான் ஒரு எமர்ஜிங் ரைட்டரை ரொம்ப ஆர்வமாக நான் ஃபாலோ பண்ணி நிறைய அவங்களோட மொழிபெயர்ப்புகள்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். நாவல்களை நான் பண்ணணும்னு விருப்பமாக இருந்தது. முக்கியமாக பர்பிள் ஹைபிஸ்கஸோட ஹாஃப் ஆஃப் த எல்லோ சன். அப்புறம் ரெண்டுமே தமிழில் வெவ்வேறு மொழிபெயர்ப்பாளர்களால் பண்ணப்பட்டு வந்திருக்கு. அடிச்சு ரொம்ப அற்புதமான ரைட்டர். டவுன் சவுத் அமெரிக்காவில் நிறைய முக்கியமான ரைட்டர்ஸ்லாம் உண்டு. நாடியன் கோடிமர் அண்ட் கூட்சி அவர் ஒரு ரொம்ப இன்டென்ஸான ரைட்டர். அவருடைய ட்ரிலாஜின்னு சொல்லலாம். இப்போ லேண்ட் ஆஃப் த பார்பரியன்ஸ், அப்புறம் லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் மைக்கேல் கே, டிஸ்கிரேஸ், அந்த மூணுலேயும் ஒரு தொடர்ச்சி இருக்கிறத பார்க்கலாம். கூட்சியோட நாவல்களை நான் வாசிச்சுருந்துருக்கேன். அப்புறம் அவரோட தசாவஸ்கியோட கேரக்டரை வச்சு அவர் பண்ண இந்த நாவலை தேவதாஸ் மொழிபெயர்த்திருக்கார். அது பீட்டர்ஸ்பர்க் நாயகன் அப்படின்ட்டு. அந்த நாவல் எனக்கு ரொம்ப நான் அந்த நாவலை தேவதாஸ்க்கு நான் தான் அறிமுகப்படுத்தினேன். அவர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணினார். அது ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். அதுக்கப்புறம் இப்போ கூட நைஜீரியாவில் நிறைய ரைட்டர்ஸ், அந்த செஃபி ஆட்டான்னு ஒரு ரைட்டர், ரொம்ப பிரமாதமான ரைட்டர் இருக்காங்க. இப்போ நைஜீரியன் ரைட்டர்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் பிரிட்டனில் போய் செட்டில் ஆகிட்டாரு. பென் ஓக்ரி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஆத்தர். பென் ஓக்ரியினுடைய சிறுகதைகள்லாம் என்னோட நண்பர்கள் பலருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக. அந்த கமல் பண்பாட்டு மையத்தினுடைய மொழிபெயர்ப்பு மையத்தினுடைய இன்ஸ்ட்ரக்டராக நான் இருக்கிறதால பென் ஓக்ரியனுடைய சிறுகதைகளை என்னோட மாணவர்களுக்கு கொடுத்து அவர்களை மொழிபெயர்க்க சொல்லியிருக்கேன். அவங்க மொழிபெயர்த்து தர்றதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். பென் ஓக்ரி ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர். இதுபோல் ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஒரு கட்டத்தில் கண்டத்தை வச்சு பார்க்குறப்போ ஆல்பர்ட் கம்யூ கூட ஒரு ஆப்பிரிக்கன் ரைட்டர்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பிரெஞ்சில் எழுதின ஒரு ஆப்பிரிக்கன் ரைட்டர்னு சொல்லலாம். வந்து அயர்லாந்துக்கும் இப்போ ஸ்காட்லாண்டுக்கு சமீபத்திலையும் அந்த இலக்கிய இவங்களாலே அழைக்கப்பட்டு போயிட்டு வந்ததா சொல்லியிருக்கீங்க. அது வந்து அந்த அந்த இலக்கியத்துக்கு அவங்க தன்னோட இலக்கியம் வந்து மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்து வர்றதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க, அதுக்கு அவங்களுக்கு வந்து எழுத்தாளர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இதை பற்றியெல்லாம் சொல்லுங்க. இது ஒன்றும் அதிசயமான விஷயம் இல்லை. நமக்கு பரிச்சயம் இல்லாமல் நமக்கு புது விஷயமா நமக்கு படுது. ஆனால் அயல் நாடுகளில் அவர்களுடைய நாட்டு இலக்கியங்களை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களுடைய அரசாங்கமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த தமிழக அரசு, இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் இப்போ சர்வதேச புத்தக திருவிழாலாம் கொண்டு வந்து கவர்மெண்ட்டே இடங்கி செய்கிறது இல்லையா. இந்தியாவிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த பல வருஷங்களா ஃபாரின்ல எல்லா கண்ட்ரியும் பண்ணிட்டு இருக்காங்க. 2009 சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தப்போ கண்ணன் அவர் என்கிட்ட சொன்னார், அயர்லாண்டு ஐரிஷ் ஆத்தர்ஸில் உங்களுக்கு பிடிச்சமான டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு விருப்பமான புத்தகம் நீங்கள் எந்த நாவலை சொல்லுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். நான் அப்போது அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருந்த பேன்பில்லோட த சி அந்த நாவல் நான் சொன்னேன். ஸோ அந்த நாவலை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அங்கே ரைட்ஸ் வாங்கிட்டார். அவர் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நடந்தது தான் பெரிய விஷயம். அந்த நாவலுக்கு கண்ணன் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்தார். நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அந்த நேரத்தில் ஐரிஷ் கவர்மெண்ட்டினுடைய கலை இலக்கியத்துறையிலிருந்து ஒரு அழைப்பு வருது. எங்களுடைய நாட்டினுடைய மிக முக்கியமான நாவலாசிரியரோட
ஒரு நாவலை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு கூப்பிட்டு கௌரவப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க தான் என்ன 1 மாதம் டப்ளினில் தங்குறதுக்கு அழைச்சாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, அந்த நாவல் நடக்கிற இடத்தெல்லாம் நான் நேரடியாக சுற்றி பார்த்து, அந்த நாவலை பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் அங்கேயே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் செய்தால் அந்த மொழிபெயர்ப்பு நல்லா வரும் அப்படின்றது ஒரு காரணம். இன்னொன்று, அவங்க நாட்டினுடைய மொழிபெயர்ப்பாளரை டிரான்ஸ்லேட் பண்ணுறார் ஒருத்தர் அப்படின்னு அவரை கூப்பிட்டு கௌரவம் பண்ணணுன்றது. எனக்கு பணம் மதிப்போ பட்டங்களோ மாலை போட்டு மரியாதை பண்ணுறதெல்லாம் பண்ணலை. அவர்கள் செலவில் 1 மாதம் என்னை ஹோஸ்ட் பண்ணாங்க. ஒரு சர்வதேச எழுத்தாளர் முகாமில் 1 வாரம் தங்குறதுக்கு சொன்னாங்க, கடைசியாக 1 வாரம். அந்த நாவல் நடக்கிற அந்த பெக்ஸ்ஃபோர்ட் ரோஷ்லர் கிராம பகுதியில் நான் போயிட்டு பேன்வில் அந்த நாவலில் சொல்கிற இடங்கள், ரயில்வே ஸ்டேஷன், அவர் படித்த ஸ்கூல், கான்வென்ட், பேன்வில்லோட வீடு, அது எல்லாமே நான் பார்த்துட்டு வந்தேன். அது கடலுக்கு இந்த 2023 ஷகீபைன் நாவலை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நான் ஆரம்பித்த சமயத்தில் அந்த டக்ளஸ் ஸ்டூவர்ட் அவர் தான் ஆத்தர். அவருடைய ஏஜென்ட் என்னோட பதிப்பாளர் காலச்சோடு கண்ணன் கிட்ட இது போல் கிளாஸ்கோ நகரத்தில் இருக்கிற ஒரு சர்வதேச எழுத்தாளர் முகாம், அவங்க இந்த மொழிபெயர்ப்பாளரை 2 மாதம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு, கௌரவிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க, அவரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ நான் கான்டாக்ட் பண்ண உடனே அவங்க எனக்கு 2 மாதத்துக்கு ஸ்டேக்கு டிக்கெட், அந்த பிளேன் டிக்கெட்லாம் போட்டு அங்கே இருக்கிற ஒரு சர்வதேச எழுத்தாளர் முகாமில் தங்கி அங்கே அமைதியான சூழலில் என்னை உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது கிளாஸ்கோலேருந்து தள்ளி ஒரு வனப்பகுதியில் ரொம்ப அமைதியான இடத்துல, கடலும் மலையும் சூழ்ந்த இடத்துல, ரொம்ப ரம்யமான இருக்கிற இடத்துல அமைந்தது. அது உட்கார்ந்து எழுதுறதுக்கான இடம். அது அங்கேயும் அந்த கிளாஸ்கோ நகரத்தை சுற்றி தான் இந்த நாவலே நடக்கிறது. எப்படி இஸ்தான்புல் பேஸ்டு நாவல்கள் பாமுக்கிட்ட இருக்கோ, யுலிசிஸ் எப்படி டப்ளின் நாவலோ, அதுபோல் ஷகீபைன் ஒரு கிளாஸ்கோ நாவல். ஸோ அந்த கிளாஸ்கோ நகரத்தில் அந்த நாவல் நடக்கிற இடங்களெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இது போல் இத்தனைக்கும் அது அவங்க தனியார் அமைப்பு. என்னை டப்ளினுக்கு கூப்பிட்டது ஐரிஷ் கவர்மெண்ட். இது ஒரு தனியார் அமைப்பு. அவர்களுக்கு ஸ்காட்டிஷ் இலக்கியத்தை ப்ரமோட் பண்ணணும்னு அவர்களுக்கு ஆர்வம் இருக்கு. ஸ்காட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது போல பல அமைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் அரசாங்கமும் சரி, தனியார் அமைப்புகளும் சரி, பல இடங்களில் பப்ளிஷர்ஸே இந்த அளவுக்கு அவங்களோட நாட்டு இலக்கியங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பலவிதமான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எழுத்தாளர்கள், கவிஞர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படின்னு வரும்பொழுது எழுத்தாளர்கள்லாம் கொஞ்சம் தன்னை வந்து படைப்பாளி அப்படின்ற கட்டத்தில் வச்சுக்கிறாங்க. கவிஞர்களும் அப்படி இருக்காங்க. மொழிபெயர்ப்பாளர்கள் பிற ஆசிரியர்களோட மூலத்தை வந்து வேற மொழிக்கு கொடுக்கறதுனால அவங்கள வந்து ஒரு 2ஆம் கட்டமாக நினைக்கிற ஒரு சூழல் இருக்குதா? அப்படி வந்து அந்த மொழிபெயர்ப்புக்கு இன்றைய சூழல்ல எந்த அளவுக்கு வாசகர்கள்கிட்ட வரவேற்பு இருக்கிறது? அதோட முக்கியத்துவம் என்ன? மொழிபெயர்ப்பாளர்களை 3ஆம் தர 4ஆம் தர குடிமக்களா நினைக்கிற பார்வை வாசகர்கள்கிட்ட இல்லை. சில கவிஞர்கள்கிட்ட, சில எழுத்தாளர்கள், அதாவது எழுத்தாளர்கள்னா சிறுகதை எழுத்தாளர்கள், நாவலாசிரியர்கள்கிட்ட இருக்கு. வாசகர்கள்கிட்ட அப்படி இருக்கிறதா நான் ஒன்றும் நினைக்கல. நானெல்லாம் படைப்பாளி, நீ வெறும் மொழிபெயர்ப்பாளன் தானே அப்படின்றது. எழுத்தாளர்னா எல்லாருமே எழுத்தாளர் தான். இதுல இருந்து கவிஞர்ல இருந்து மொழிபெயர்ப்பாளர் வரை எழுதுகிறவன் எழுத்தாளர், அவ்வளோதான். படைப்பாளின்றது வேறதான். ஆனா ஒரு டிரான்ஸ்லேட்டரையும் ஒரு படைப்பாளியையும் ஒரே தராசுல வைக்கிறதுன்றது அபத்தம். ரெண்டு பேருடைய நோக்கம், 2 பேருடைய ஒர்க்கிங் ஏரியா வேற. பும்ராவை சுப்மன் கில் மாதிரி பேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பும்ராவோட வேலை பவுலிங், விக்கெட் எடுக்கிறது. கில்லோட வேலை ரன் அடிக்கிறது, அப்படிதான். ஆனால் பவுலர்ஸ் வின் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல்
மொழிபெயர்ப்பாளர்களால தான் தமிழ் எங்கேயுமே இலக்கியத்தினுடைய புதிய கதவுகள் திறக்கப்படுவது மொழிபெயர்ப்புகளால தான். தமிழ்ல புதிய வாசல்கள் திறந்தது மொழிபெயர்ப்புகளால தான் சொல்லலாம். சமீபத்து உதாரணம் அப்படின்னா ரெண்டு சொல்லலாம். ஆல்பர்ட் காம்யூ தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வந்த பிறகு பல ஏற்கனவே எழுதிக்கிட்டு இருந்த பல ரைட்டர்ஸினுடைய பார்வையே மாறி இருக்கு. ஆல்பர்ட் காம்யூ ஏற்படுத்திய தாக்கம் அது போல. அதே போல கவிதைகள்ல அந்த சின்ன சின்ன வாக்கியங்கள் கவிதை தொகுப்பு ஏற்படுத்தின இம்பேக்ட் இன்னைய வரைக்கும் நிறைய தமிழ் கவிஞர்கள்கிட்ட உண்டு. மாஸ்டர்ஸ் இருக்காங்க, தஸ்தாவெஸ்கி, டால்ஸ்டாய் எல்லாம் மிக அதிகமாக வாசிக்கப்பட்டு ஃபாலோ பண்ணப்பட்டு வந்த ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய எழுத்து முறையை தமிழில் அடாப்ட் பண்ணது இருக்காங்களான்னு தெரியல. அது 19ஆம் நூற்றாண்டுடைய கதை சொல்லல் முறை வேற. அதே மாதிரியான ஒரு 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 இன்டர்னல் ப்ரோபிங் அது அந்த விதத்தில் உண்டு. ஆனால் காம்யூனுடைய பாதிப்பு பல தமிழ் எழுத்து ரைட்டர்ஸ் கிட்ட உண்டு. மேபி பாமுக்கோட பாதிப்பு இப்போ வரும் எழுத்தாளர்கள்கிட்ட தெரியலாம், காலம்தான் சொல்லணும். மற்றபடி மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. அது எல்லாருக்கும் இப்போ தமிழ் சூழலில் பொதுவாகவே ரைட்டர்ஸ்களுக்கு அங்கீகாரம்ன்றது உலக ஸ்டாண்டர்டோட ஒப்பிடுறப்போ ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஒரு டிவி சீரியலில் நடிக்கிற அல்லது சூப்பர் சிங்கர் போட்டியில் கலந்துக்கிற பாடகர்களுக்கு கிடைக்கிற பட்டிமன்ற பேச்சாளருக்கு கிடைக்கிற அங்கீகாரமோ புகழ் வெளிச்சமோ ரைட்டர்ஸுங்களுக்கு எந்த காலத்திலும் கிடைக்கிறதே கிடையாது தான். அது இருக்கிற சூழல் அது மாதிரி. அதுக்காகலாம் வருத்தப்பட்டு அவங்க மேலே பொறாமலாம் கிடையவே கிடையாது. பொறாம கிடையாது. ஆனால் ஆஸ் அ ரைட்டர் அவங்க மேலே எனக்கு எந்த மதிப்பும் கிடையாது, அவ்வளோதான். இந்த அளவுக்கு மேடையில் வச்சு கட் அவுட் வச்சு மாலை போடுகிற இந்த ஆசாமிகள் மீது எனக்கு மதிப்பு கிடையாது, தவிர அவங்க மேலெல்லாம் பொறாமலாம் கிடையவே கிடையாது. அது என்ன பண்ண, அப்படிதான் இருக்கு சூழல்.